பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை அன்று யூத தலைவர்களும் யூத மனிதர்களும் புறக்கணித்தார்கள். தேவன் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தினார் பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட யூத தலைவர்களாலும் யூத மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவை தேவன் வானத்திற்கும் இந்த பூமிக்கும் மேலான நாமமுடையவராக உயர்த்துகிறார். அன்றைக்கும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யோசேப்பு தன் சகோதரர்களால் குழியிலே தள்ளப்படுகிறார். ஆனாலும் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல எகிப்தின் மேலே அதிபதியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்பு தன் சகோதரர்களை குழியிலே தள்ளப்பட்ட போதிலும் பயங்கரமான குழியிலிருந்து உயர்த்துகிற தேவ கரம் ஒண்ணு உண்டு. பயங்கரமான குழியிலே தள்ளப்பட்டிருந்த அவங்களுடைய சொந்த சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு உயர்த்துகிற ஒரு கரம் இருந்தது பாருங்களேன். எகிப்திலே அதிபதியாக உயர்த்தப்பட்டான். இன்றைக்கும் நம்மளையும் புறம் தள்ளி இருக்கிறார்களா? நம்ம இன்னைக்கு எல்லா காரியத்திலும் இருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? உன்னால ஒண்ணும் முடியாது, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி பெயர் வைத்து நம்மளை தள்ளி இருக்கிறார்களா? அல்லது மற்றவர்களை உயர்த்துவதற்காக நம்மளை தள்ளி இருக்கிறார்களா? நம்மளை புறக்கணித்திருக்கிறார்களா? பணம் பலம் உடையவர்களுக்கு சில போஸ்டிங்க கொடுத்துவிட்டு நம்மளை நீங்க எலிஜிபிலிட்டியே உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? பிரியமானவர்களே, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாராம். உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சூழ்நிலையினால மனிதர்களால ஆகாதென்று தள்ளப்பட்டிருந்தோமானால் நம்மை தேவன் மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. இன்றைக்கும் ரிஜெக்டட் பை மெனி பட் லிஃப்டட் பை காட். எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தோமானால் தேவனால் நமக்கு ஒரு பிரைட்டான எதிர்காலம் உண்டு என்று நீங்கள் நம்பலாம். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிரியமானவர்களே, ஏற்ற வேளையிலே நம்மளை தேவன் உயர்த்துவார் பாருங்களேன். இன்னும் கூட யாக்கோபை தேவன் எப்படியெல்லாம் உயர்த்துகிறார்